நாம் இருக்கிற அதே சூழ்நிலையில் நம்ம பக்கத்து வீட்டார் இருக்கலாம். அவங்க முகத்தில் இருக்கிற ஒரு சோகம் நம்ம முகத்தில் தெரியவே தெரியாது. ஆவிக்குரியவங்க, அதாவது ஆவியில் முதிர்ந்தவர்களுக்கு சில சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கும். வீட்டில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். ஊழியன்னு வரும்போது சிரிச்ச முகத்தோட ஊழியத்தை நம்ம நடத்துவோம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ஆமேன். நான் சொல்கிறது புரியுதா? வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். யார்கிட்ட அதை ஷேர் பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏன் எனக்கு இப்படி ஒரு பாடுன்னு சொல்லி வீட்டில் சண்டைகள், பிரச்சனைகள், ஒரு மாதிரி மன வருத்தத்தோடு ஒரு முகத்தில் இருப்போம். டக்குன்னு பக்கத்துலேருந்து யாராவது ஸ்தோத்திரங்க்கா எனக்கு இப்படி மனசு கஷ்டமாக இருக்குக்காங்கும் போது, ஏன் கேட்குற, எனக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவோமா? நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கான்னு திடப்படுத்துவோமா? அந்த பலனை ஒருத்தர் கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் கர்த்தருடைய மகிழ்ச்சி. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நாம் இன்னும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மை நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென்.